Hi friends, இந்த வீடியோல நம்ம வந்து TNPSC சயின்ஸ்ல வந்து லைட் அந்த ஒரு டாபிக் பார்க்க போறோம் 9th ஸ்டாண்டர்ட். Light is a form of energy which travels as electromagnetic waves. ஓகேங்களா, லைட்ன்றது இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அது வந்து ஒரு எனர்ஜி, அது வந்து ஒரு டிராவல் ஆகுறது தான் வந்து லைட்டுன்னு சொல்றோம். இந்த லைட்டை பற்றின ஒரு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் படிக்கிற ஒரு பிரான்ச், அதாவது ஒரு ஸ்டடி சொல்றோம் இல்லையா, அது வந்து ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆப்டிக்ஸ்ன்றது நம்ம லேட்டர் நம்ம 10th புக்கில் படிக்கலாம் டீட்டெயிலாக. இப்போ இதில் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது டெலஸ்கோப்ஸ் இருக்கு, பைனாகுலர்ஸ், கேமராஸ், மைக்ரோஸ்கோப்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ், இது எல்லாமே வந்து ஆப்டிக்ஸுடைய ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு இதில். ஓகேங்களா, ஸோ ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா டெலஸ்கோப்ஸ், பைனாகுலர்ஸ், கேமராஸ், மைக்ரோஸ்கோப்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படின்னு இருக்கு. அதில் வந்து ரெண்டு இருக்கு, 2 டைப்ஸ், அதாவது கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். இப்போ இதை பற்றி தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் என்னன்னா ரெண்டு இருக்கு, ஒன்று வந்து ரெஃப்ளெக்ஷன், ஒன்று ரெஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் இப்போ லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா the incident ray, the reflected ray and normal at point of incidence all lie in same plane. எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கணும். இப்போ பாருங்க, ஒரு லைன் இருக்கு, இதுதான் வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து ரெஃப்ளெக்டட் ரே. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸுக்கு வந்து நார்மலாக இருக்கணும். அப்படின்னா ஒரே சேம் பிளேன் அப்படின்னா இந்த சேம் பிளேனில் நார்மல் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து 90 டிகிரின்றது தான் அர்த்தங்க. சரியா, நார்மல் அப்படின்றது பெர்பெண்டிகுலர், இது எல்லாமே வந்து 90 டிகிரி. ஓகேங்களா, ஸோ த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஆர். ஓகேங்களா, ஸோ டிஎன்பிசியில் லாஸ்ன்னு இது ரெண்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினெட்லி நம்ம இந்த ஃபார்முலா, அதாவது ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிரர் ரைட்டிங். இது வந்து மிரர் ரைட்டிங் அப்படின்றது மோஸ்ட்டாக நம்ம பார்க்கறது வந்து ஆம்புலன்ஸ், அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கிற அந்த மிரர்ல வந்து சைட் மிரர்ல ஆம்புலன்ஸை வந்து ரிவர்ஸாக எழுதியிருப்பாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாக் லெட்டர்ஸ்ல ரிவர்ஸ்ல எழுதியிருப்பாங்க. ஏன்னா பேக் சைடில் இருக்கிற பைக்குக்கெலாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எழுதினா ஆம்புலன்ஸ் வந்து கிளியராக தெரியாது. ஸோ ஆம்புலன்ஸில் ரிவர்ஸ் எழுதினாங்கன்னா அவங்களோட மிரரில் அவங்க பைக்குக்கு பின்னாடி ஆம்புலன்ஸ் நிற்கும்பொழுது அந்த ஆம்புலன்ஸை ரிவர்ஸ் எழுதுறது இவங்களோட மிரரில் வந்து நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக படிக்க தெரியும். ஸோ இவங்க வந்து பின்னாடி ஆம்புலன்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வழி விட்டாங்கன்னா ஆம்புலன்ஸு ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்ட் ஆகிட்டு போயிடும். ஸோ இதுக்கு தான் வந்து மிரர் ரைட்டிங் ரொம்ப ஆம்புலன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து லேட்ரல் இன்வர்ஷன். இது எப்படின்னா லேட்ரல் அப்படின்றது லாட்டினில் வந்து லேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைடுன்னு அர்த்தம். சைடு வைஸ் இன்வர்ஷன், அதாவது apparent inversion of left and right occurs in plane mirror. ஒரு பாருங்க, பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஒரு மிரர், ஒரு பிளேன் மிரர் ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம வந்து நிக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட்ல ஒரு பிளேன் மிரர் ஃப்ரண்ட்ல நம்ம நிற்கும் பொழுது ஆக்சுவலி பார்த்தோம்னா அது நம்மளை வந்து என்ன பண்ணுது, அந்த பிம்பம் நம்மளோட தான். பட் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து சைடா நம்ம சைடா தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த மிரர்ல. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது நம்மளோட பெர்செப்ஷன் தான், என்னன்னா நினப்பு தான். ஏன்னா அது ஆக்சுவலி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் அதில் காமிக்குது, பட் நமக்கு தெரியறது வந்து சைட் வைஸ் ஒரு இன்வர்ஷனாக தெரியுது. மற்றபடி அது எல்லாமே சேம் தான். ஓகேங்களா, அதுதான் வந்து லேட்ரல் இன்வர்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரியல் இமேஜ், வர்ச்சுவல் இமேஜ். இப்போ பாருங்க, ரியல் இமேஜ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு லைட் வந்து இங்கே ஸ்ட்ரைக் ஆகுது அண்ட் அங்கே மேலே வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. கீழே இருக்கிறது நமக்கு ஆக்சுவலி தெரியாது, பட் அது தெரியாது, அதுதான் வந்து விர்ச்சுவல். இது வந்து நம்மளோட பார்வைக்கு தெரியுது. ஸோ இது வந்து ரியல். ஓகேங்களா, ரியல் இமேஜ்னா ப்ரொடியூஸ்ட் ஆன் ஸ்க்ரீன், இன்வெர்டட். ஓகேங்களா, பட் விர்ச்சுவல் இமேஜ்ன்றது ஸ்க்ரீனால அதை வந்து பிடிக்க முடியாது. ஸோ அதுதான் விர்ச்சுவல். விர்ச்சுவல் அப்படின்னா மெய்நிகர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு உண்மையான ஒரு இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், பட் அது வந்து உண்மை கிடையாதுன்றது தான் விஷயம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கர்வ்டு மிரர்ஸ். கர்வ்டு மிரர்ஸ் அப்படின்னா ரெண்டு இருக்கு, ஸ்பெரிக்கல் அண்ட் பேரபோலிக். நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறது வந்து ஸ்பெரிக்கல் தான். ஸோ ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரெண்டு மிரர் இருக்கு, கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர்.
ஸோ ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் கர்வ்டு இன்வார்ட்ஸ், ஃபேஸஸ் டுவார்ட்ஸ் சென்டர் ஆஃப் ஸ்பியர். அதுதான் வந்து கான்கேவ் மிரர். அதாவது இப்படி ஒரு மிரர் இருக்கு, அது வந்து இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட்னா இது வந்து டுவார்ட்ஸ் ஒரு ஸ்பியரோட சென்டரை நோக்கி வருது. இந்த சென்டரை நோக்கி இருக்கிறதுனால ஃபேஸ் பண்றதுனால அது வந்து கான்கேவ் மிரர். ஓகேங்களா. ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் கர்வ்ட் அவுட்வார்ட். ஓகேங்களா. அவுட்வார்ட் அப்படின்னா இது அப்படியே இப்படி போடணும். ஸோ இது பாருங்க வெளிப்பக்கமா, புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ இது வெளிப்பக்கமா வர்றதுனால இது வந்து கான்வெக்ஸ். ஓகேங்களா. சரி, இப்போ இது நம்ம நல்லா, அதாவது இன்வார்ட் எது அவுட்வார்ட் எதுன்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும். கான்கேவ் அப்படின்றது கர்வ்டு இன்வார்ட்ஸ், கான்வெக்ஸ் அப்படின்றது கர்வ்டு அவுட்வார்ட். ஓகேங்களா. அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்ல கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாம அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கான்கேவ் மிரர் பத்தி நம்ம பார்க்கலாம். கான்கேவ் மிரர் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது வந்து ஃபோக்கஸ், பிரின்சிபல் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றோம். மிரர் ஈக்குவேஷனை ஃபார்முலாவை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. 1/f, அதாவது ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு 1/u பிளஸ் 1/v. 1/u அப்படின்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், 1/vன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ். மைனஸ் அப்படின்றது ரியலை குறிக்குது, பிளஸ்ன்றது வெர்ச்சுவல் குறிக்குது. சப்போஸ் ஃபார்முலால யூஸ் பண்ணும்போது கொஸ்டின்ல மைனஸோ பிளஸோ இருந்தா அதை வச்சு அது ரியல் வெர்ச்சுவல் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க லீனியர் மேக்னிஃபிகேஷன், அது வந்து m நம்ம டினோட் பண்றோம். m is equal to hi divided by ho. height of image hi, height of object ho. ஓகேங்களா. இப்போ m is equal to minus v by u. So m is equal to minus v divided by u. ஓகேங்களா. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இப்போ கான்கேவ் மிரரோட யூசஸ் பார்க்க போறோம். பாருங்க டென்டிஸ்ட் ஹெட் மிரர். ஓகேங்களா. அது வந்து கான்கேவ் மிரரோட யூசஸ். அதாவது ரொம்ப நம்ம கிட்ட தெரியும், க்ளோஸா தெரியும் பட்சத்தில் நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஈஸியாக அதில் இருக்கிற ஃபால்ட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். மேக்கப் மிரர், அப்புறம் யூஸ்ட் அஸ் ரெஃப்ளெக்டர்ஸ் இன் டார்ச்சஸ், headlights, searchlights to get powerful beams of light. Large concave mirrors used in solar heaters, stellar objects or infinity distance. அதாவது சில ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், தூரமாக இருக்கிறது கூட ஆஸ்ட்ரோனமல் டெலஸ்கோப்ஸ் எல்லாம் வந்து அதனால தான் கான்கேவ் மிரர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை கூட ஈஸியாக வந்து இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க, அதை கூட இந்த கான்கேவ் மிரர்ஸை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம்னா அந்த அப்ளிகேஷன் ஆஸ்ட்ரோனமல் டெலஸ்கோப்ஸில் கான்கேவ் மிரர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. கான்வெக்ஸ் மிரர் அது வந்து டுவார்ட்ஸ் அவுட்வார்டு. ஓகேங்களா. ஸோ யூஸ்ட் அஸ் ரியர் வியூ இன் வெஹிக்கல்ஸ், ஃபார்ம்ஸ் வர்ச்சுவல் எரெக்ட் ஸ்மால் சைஸ்டு இமேஜ். ரொம்ப சின்ன சைஸ் இமேஜை தான் அது வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. அது வந்து லார்ஜாக காமிக்கும், இது வந்து ஸ்மால் சைஸ்ல காட்டும். நெக்ஸ்ட் when vehicles are moving away from the driver from behind, size of image decreases. அதாவது ஒரு வெஹிக்கிளுக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்னா இந்த சைஸ் ஆஃப் இமேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். வெஹிக்கிள்ஸ் அப்ரோச் டிரைவர், பின்னாடியில இருந்து ஒரு டிரைவர் வெஹிக்கிள் அப்ளை பண்ணும்போது சைஸ் ஆஃப் இமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்ஸ்டால்ட் ஆன் பப்ளிக் ரோட்ஸ், டிராஃபிக் சேஃப்டி டிவைஸாக அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரோட்ஸ் ரொம்ப சின்ன நேரோனா ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற ரோட்ஸ், ரொம்ப ப்ராடாக இருக்காது, ரொம்ப நேரமாக சின்ன சைஸாக இருக்கிற ரோட்ஸ் அகலம் வந்து அக்யூட் பென்ஸ்லலாம் வந்து ஹேர்பின் பென்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மவுண்டைன் பாசஸில் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி கான்வெக்ஸ் மிரர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இன் ஷாப்ஸில் கூட யூஸ் பண்ணுறாங்க. கான்வெக்ஸ் அப்படின்னா வெஹிக்கிள் மிரரில், அந்த சைட் மிரரில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸ் இன் மிரர் ஆர் க்ளோசர் தென் தே அப்பியர் அப்படின்னு ஒரு வேர்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். என்ன அப்படி அர்த்தம்னா அது இருக்கிறத விட இந்த மிரரில் வந்து ரொம்ப க்ளோஸாக தெரியும்ன்றது தான். அது இருக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து கிட்ட இருக்கிற மாதிரி காட்டும்ன்றது தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். 17th centuryல வந்து இட்டாலியன் சயின்டிஸ்ட் கலீலியோ இருக்கார் இல்லையா, ஸோ அது இயர் கூட கொடுத்துருக்காங்க 1564 to 1642. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காரு ஸ்பீட் ஆஃப் லைட்டை மெஷர் பண்ண. அதுக்கப்புறம் 1665ல டேனிஷ் ஆஸ்ட்ரானமர் ஓலி ரோமர் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/12 மூன்ஸ் ஆஃப் பிளானட் வந்து ஜூபிட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து அபவுட் 220,000 km/s அப்படின்றத ஃபைண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் பாருங்க
பயோலுமினசென்ஸ் அப்படின்னா ஓன் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து பயோலுமினசென்ஸ். அதாவது வார்ம்ஸு, ஃபிஷ்ஷு, ஸ்குவிட்டு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, டாக்ஸ் கீழே வந்து ஒரு ஹேபிடேட்டர் தான் இங்கே வளரும். ஸோ ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னா அவங்களோட எதிரி யாராவது மீன் பிடிக்க வராங்க அப்படின்னும் போது அதோட க்ளோவையோ ஒரு ஃப்ளாஷ் லைட்டையோ வந்து அது வெளிப்படுத்தும். ஸோ அது பேர் தான் வந்து பயோலுமினசென்ஸ். ஓகேங்களா, அது ஓன் லைட். 1849 ஆர்மாண்ட் ஃபிசியூ அப்படின்ற ஒரு ஸ்பீட் ஆஃப் லைட் ஒரு வேக்யூமில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300,000 km/s. ஓகேங்களா, 3 lakhs ஓகேங்களா km/s. அதாவது 300,000 km/s. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அது வந்து ஸ்னெல்ஸ் லான்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்டிங் ஆஃப் லைட் வென் பாசஸ் obliquely ஃப்ரம் டிரான்ஸ்பரண்ட் மீடியம் டு another. டிரான்ஸ்பரண்ட் மீடியம்னா ரொம்ப தெளிவாக தெரியறது. ஓகேங்களா, அதுலேருந்து இன்னொரு another அது பண்ணும்பொழுது லைட் பாஸ் ஆகும்போது ரெஃப்ராக்ஷன் ஏற்படும். ஸோ இன்சிடென்ட் ரே, ரெஃப்ராக்டட் ரே அண்ட் நார்மல் டு த இன்டர்ஃபேஸ் ஆஃப் டூ டிரான்ஸ்பரண்ட் மீடியா அட் த பாயிண்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் ஆல் லை இன் சேம் பிளேன். ஓகேங்களா, ஸோ இதோட ரேஷியோ பாருங்க, சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டு த சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் இஸ் அ கான்ஸ்டன்ட். இந்த ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. sin I by sin R is equal to constant. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம் அதை வந்து மியூன்னு டினோட் பண்றோம். ஓகேங்களா, ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் ஆர் ஏர், அதை வந்து சீனோ, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் அதை வந்து வீனோ சொல்றோம். ஸோ இங்கே பாருங்க, 1 mu2 is equal to speed of light in medium 1 divided by speed of light in medium 2. So இதுதான் வந்து ஃபார்முலா, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் உடைய ஃபார்முலா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். when angle of incidence exceeds the value of critical angle, critical angle அப்படின்றது 90 டிகிரி, the refracted ray is impossible, நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. when R is greater than 90 degree, refraction is impossible அதுதான் சொல்றாங்க. critical angle 90 degree. so the ray is totally reflected back to same medium, திரும்பி ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்றது while angle of incidence டென்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ரீச்சஸ் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்கிறோம். அதாவது ஆர் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அப்படின்றது ஒரு 90 டிகிரி எப்போ வருதோ அப்போ அது பேர் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஆர் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்றது தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஓகேங்களா, அதாவது ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன், அந்த ரெஃப்ராக்ஷன் விஷயத்தில் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்றது நமக்கு வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதோட கண்டிஷன்ஸ் டு அச்சீவ் டிஐஆர், அதாவது டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். லைட் மஸ்ட் டிராவல் ஃப்ரம் டென்சர் டு ரேர் மீடியம், அதாவது வாட்டர்ல இருந்து ஏருக்கு வரா மாதிரி. ஓகேங்களா, அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து எப்பவுமே கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கணும். 90 டிகிரியை விட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எப்பவுமே அதிகமாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் டிஐஆர். நெக்ஸ்ட் பாருங்க, டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷனுடைய நேச்சர், மைரேஜ் அப்படின்னு சொல்றோம். ஹாட்டர் ஏர் வந்து டென்ஸாகவும், ஸ்மால் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தென் கூலர் ஏர். ஓகேங்களா, அண்டர்கோஸ் டிஐஆர், அதாவது டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். ஓகேங்களா, ஹாட் ஆக எப்பவுமே ஹீட் ரொம்ப சூடா இருக்கிற ஏர் வந்து டென்ஸ் வந்து கம்மி. ஓகேங்களா, அது மேலே போயிடும். கூலர் ஏர் வந்து டென்ஸ் அதிகம். ஓகேங்களா, ஸோ இது இந்த மாதிரி எங்கே நடக்குதோ அங்கே டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் வந்து அண்டர்கோ ஆகும். பேட்ச் ஆஃப் வாட்டர் மே பி ஆன் ரோட் இஸ் அ இல்யூஷன் சம்மர் டைம்ல. டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் மெயின் காஸ் ஃபார் ஸ்பெக்டாகுலர் பிரில்லியன்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் அண்ட் ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ். அதாவது எப்படின்னா டைமண்டுடைய அந்த க்ளோ ஆர், ஓகேங்களா, அதே மாதிரி ட்விங்க் ஸ்டாரோட அந்த பிளிங்க் ஆகிட்டே இருக்குங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷனால தான் அது நடக்குதுன்றதை சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் அப்படின்னா பண்டல்ஸ் ஆஃப் ஹை குவாலிட்டி கம்போசிட் கிளாஸ் குவார்ட்ஸ் ஃபைபர்ஸ். ஓகேங்களா, அந்த ஃபைபர் ஒன்று எடுத்துட்டீங்கன்னா மெலிசா தான் இருக்கும் ரொம்ப. அதில் கோர் அண்ட் கிளாடிங் அப்படின்றது இருக்கும். ஒரு ஃபைபருக்குள்ள ஒரு கோர் அண்ட் கிளாடிங் அந்த மாதிரி, அதாவது இப்படி இருக்கு ஒரு ஃபைபர் அப்படின்னா அதுக்குள்ள கோர் அண்ட் கிளாடிங். ஓகேங்களா, ஒர்க்ஸ் ஆன் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் சொல்றேன்.
So, used for transmitting audio and video signals through longer distance. Transmitting audio and video signals ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஒரு அதிகமான டிஸ்டன்ஸுக்கு ஆடியோவும் வீடியோ சிக்னல்ஸும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஊடுருவறதுக்கு இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் யூஸ் ஆகுது. அதில் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எனேபிள் ஃபிசிஷியன்ஸ் டு லுக் அண்ட் ஒர்க் த்ரூ டைனி இன்சிஷன்ஸ் வித்தவுட் சர்ஜரி. அதாவது ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ்னால் சர்ஜரியே இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாமலே இந்த எண்டோஸ்கோப்புக்கெலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸை உள்ளே விட்டுட்டு ஈஸியாக அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்றத ஸ்க்ரீனில் பார்த்துருவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்தியன் பார்ன் சயின்டிஸ்ட் ஃபிசிசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திர கபானி. அவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ்ன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் நரேந்தர் கபானி. இது கூட கேட்கலாம். ஃபோக்கல் லென்த் அப்படின்னா என்ன? Distance between pole and principal focus. F is equal to R divided by 2. R அப்படின்றது radius of curvature. Spherical mirrorனா இன்னர் அப்படி இல்லைன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து ஸ்பெரிக்கல் மிரர். அதில் வந்து கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர்னு 2 டைப்ஸ் இருக்கு. கான்கேவ் மிரர் பார்த்தீங்கன்னா அவுட்டர் பார்ட் வந்து சில்வர்டு, ஓகேங்களா, இன்னர் பார்ட் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருக்கும். கான்வெக்ஸ் மிரரில் இன்னர் பார்ட் வந்து சில்வர்டாகவும் அவுட்டர் பார்ட் வந்து ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாகவும் இருக்கும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா சென்டர் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். அதாவது ஸ்பெரிக்கல் மிரர் வந்து ஒரு ஃபார்ம்ஸ் ஒரு பார்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். செகண்ட் வந்து போல் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர். ஒரு ஸ்பெரிக்கல் மிரர்னா கான்கேவ் கான்வெக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் மிட் பாயிண்ட் என்னன்னா அதுதான் போல், ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்பர்ச்சர், டயாமீட்டர் ஆஃப் சர்க்குலர் ரிம் ஆஃப் மிரர், ஓகேங்களா. இந்த டயாமீட்டர் தான் நம்ம வந்து அப்பர்ச்சர்னு சொல்கிறோம், ஓகேங்களா, மிரரோட டயாமீட்டர். பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா நார்மல் டு சென்டர் ஆஃப் மிரர். பிரின்சிபல் ஃபோக்கஸ்னா பாயிண்ட் ஆன் பிரின்சிபல் ஆக்சிஸ் parallel டு ரெஃப்ளெக்ஷன், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சயின்டிஃபிக்காக நம்ம வந்து நேம்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சு படிக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான். அதை வந்து நம்ம கிளியராக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஈஸியாக நம்ம அந்த ஆப்ஷனில் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ நான் டுமாரோ அப்லோட் பண்ணுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.